விஜய் கிருஷ்ணா, இதில் வந்து இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் வந்து பிஜேபி எதிர்ப்புக்கான ஒரு வாய்ப்பாக ஜனநாயகம் பயன்படுத்தப்படுறதா காங்கிரஸ் தரப்புல இருந்து? இல்லை, இது பிஜேபி எதிர்ப்புன்றது மீறி பிஜேபி தொடர்ந்து ஜனநாயக எதிர்ப்பாக இருக்குது, டெமோக்ராட்டிக். சரிங்களா, டெமோக்ரஸிக்கு எதிர்ப்பாக எப்பவுமே பிஜேபி தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கு. அதாவது வந்து இந்த இந்த இஷ்யூ இருக்கு பார்த்தீங்களா, இது என்னன்னா இப்போ பிஜேபி வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கண்டினியூஸாக கேப்சர் பண்ணிகிட்டே வராங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, அதாவது வந்து இன்னைக்கு இதே பிஜேபி தான் வந்து பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா, குஜராத் ரயில் எரிப்பு சம்பவத்தை பற்றி. ஆனால் இதே பிஜேபி தான் அதை பயங்கரமாக சப்ரஸ் பண்ணாங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக பிபிசி இஷ்யூ, அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள்ல ஏன் மகாத்மா பூலே அவர்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தப்போ கூட அதில் நிறைய கட்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களோட அரசியல் காரணங்களுக்காக எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிஜேபி யூஸ் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா, அந்த டெமோக்ராட்டிக் ஆஸ்பெக்டில் இந்த பிஜேபி வந்து எப்படி தொடர்ந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கேப்சர் பண்ணுது, எப்படி எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட அரசியலை நுழைக்கிறாங்கன்றதை தான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்ற விதத்தில் அதாவது வந்து டெமோக்ரஸி மேலே அதீத நம்பிக்கை வச்சிருக்க ஒரு கட்சின்ற முறையில் இதெல்லாமே கேட்க வேண்டியது கடமையாக இருக்குது. சரிங்களா, ஓகே. ஆனால் இப்போ நான் அதை திருப்பி சிவப்பிரியன் அவர்கிட்ட பேசும்போது கூட நான் குறிப்பிட்டு சொன்னேன், ராகுல் காந்தியினுடைய தமிழக பயணத்தின் சமயத்தில் இந்த ட்வீட் போட வேண்டியிருக்குது. திரு செல்வ பரந்தகை இதை மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. இதை பேசுகிறதோடு மட்டுமல்லாமல் டெல்லிக்கு விஜய் அவர்களை வர வைத்து தேர்தல் ஒப்பந்தம், அரசியல் ஒப்பந்தம் போடுகிறார்கள் என்று அதை அந்த கான்டெக்ஸ்ட் அவர் பயன்படுத்துகிறாரு. இல்லை, இந்த கரூர் சம்பவம் நடந்தது. சரிங்களா, இந்த கரூர் சம்பவம் என் நினைவு கரெக்டாக இருந்தால் இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனேவே ஒரு கட்சி சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. சரிங்களா, ஏன்னா பிஜேபி எப்படி சிபிஐ யூஸ் பண்ணுவாங்க, இடி யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு இந்தியாவுக்கே தெரியும். சரிங்களா, எப்படி அஜித் பவாரை உள்ளே இழுத்தாங்க, ஏன் இன்னைக்கு பிஜேபியில் வெஸ்ட் பெங்காலில் இருக்க சுவந்து அதிகாரி, சரிங்களா, சுவந்து அதிகாரி அவர்களை எப்படி இவங்க உள்ளே இழுத்தாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அதாவது இவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே என் நினைவு கரெக்டாக இருந்தால் பிஜேபி சிபிஐ வேணும்னு கேட்டாங்க. அவங்க மாடஸ் ஆப்பரண்டியே இதுவாக தான் இருந்திருக்கு. பிஜேபியோட ரெகுலரான பேட்டர்ன் இது மாதிரி இருந்திருக்கு. அதனால அவங்க எங்கெல்லாம் இவங்களை ஆம் ட்விஸ்ட் பண்ண முடியுமோ, இவங்களை எப்படி லாக் பண்ண முடியுமோ அதுக்கான வழிகளை அப்போத்துலேருந்து தேடி இருக்காங்க. இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அது பிஜேபி அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக அந்த அரசியல் ஆதாயம் காங்கிரஸுக்கு இல்லையான்னு கேட்குறேன். இல்லைங்க, நான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன்ல, இந்த ஆஸ்பெக்ட் வர இது வந்து நீங்கள் வெறும் ஒரு சினிமா படத்தோட இஷ்யூவாக நான் சொல்லலை. சரிங்களா, இப்போ என்னன்னா நீங்கள் ஒரு சினிமா படத்தை வெறும் ஒரு நடிகர் கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. அந்த சினிமா படத்தின் மீது அதில் பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, அதில் வேலை செஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. பிரீசிடென்ஸ் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே மெர்சல் படத்தை அப்போ திரு சிவபிரியன் கூட குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்பவும் வந்து தோழமை சுட்டுதல், தோழமைக்கு நட்பு பாராட்டுதல்ங்கிற அடிப்படையில் திரு ராகுல் காந்தி அப்பையும் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், அப்பையும் சப்போர்ட் பண்ணி பேசினாரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கின்ற போது சம்திங் ஃபிஷி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. நீங்க ஒண்ணுமே ஃபிஷியெல்லாம் இல்லை, இங்க ரொம்ப கிளியரா இருக்கு. சரிங்களா, இங்க எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. இங்க ஃபிஷின்னு சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே அந்த அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா இவங்க சிபிஎஃப்சியா, அதாவது ஒரு சில வருஷம் ஒரு 1 or 2 years பேக் முன்னாடி, சரிங்களா, இந்துல போட்டிருந்தாங்க. அதாவது இவங்க எவ்வளோ படங்கள்ல எவ்வளோ கட்ஸை தொடர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு இந்துல ஒரு செய்தியே வந்தது. 2023 நினைக்கிறேன். இவங்க 2014 அப்புறமேட்டு வந்த பிறகு ஏன் எவ்வளோ அவங்க சினிமாவை எப்படி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்தது, கேரளாவை எப்படி போர்ட்ரே பண்ணுறதுக்காக கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அவங்களுக்கு தேவையான அவங்க ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸ்லாம் வந்து அவங்க டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இவங்க இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த நாட்டுக்கே தெரியும். சரிங்களா, இதோட தொடர்ச்சியாக இவங்க அரசியல், அதாவது வந்து டைமென்ஷன்ஸ் வேறு இருக்கலாம். இவங்க அரசியல் ஆதாயங்களுக்கு ஒரு இடத்துல ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கு ஒரு படங்களையும் இவங்க ஒரு சித்தாந்தத்தை தாங்கியிருக்காங்கல்ல, இவங்க தாங்கியிருக்க மனுவாத சித்தாந்தத்தை அதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு படத்தில் ஏதாவது ஒரு வார்த்தைகளோ இல்லைனா வந்து அதை பற்றின ஏதாவது சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாங்களோ அதை கட் பண்ணுறது. இன்றைக்கி உங்களோட பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக இதை யூஸ் பண்ணுறதுன்னு வேறு விதங்கள்லாம், ஆனால் இவங்க தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் இஷ்யூ. அந்த இஷ்யூக்கு தான் நாங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கோம், அந்த இஷ்யூ தான் இன்றைக்கி அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் அதனால் அது வந்து ஒரு நடிகர் கூடயோ இல்லை அந்த நடிகர் ஆரம்பித்த ஒரு அரசியல் கட்சி கூடயோ இல்லை அதனால் கூட்டணி கணக்குகள் என்று போகிறதுலாம் ரொம்ப
ஓவர் எக்ஸாஜரேட்டடான விஷயமா தான் எக்ஸாகரேஷனுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல வந்து அதுல அவ்வளவு கான்டெக்ஸ்டுவல் வந்து சோஷியல் மீடியால அது வந்து இருக்கு அப்படிங்கறது. இப்ப திமுகவுடைய அனுதாபிகள், திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள், திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சோஷியல் மீடியாவில் காங்கிரஸை விமர்சித்து பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன் என்ன தப்பு ஆட்சி அதிகாரத்துல திரு மாணிக்கம் தாக்கூர் போடுகிறார், மாணிக்கம் தாக்கூர் 1400 ஓட்டுல நாங்க எங்க சப்போர்ட்டா தான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு திருப்பி திமுகவுடைய அனுதாபிகள் வாக்குப்பதிவை மென்ஷன் பண்ணி போடுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது. பராசக்திக்கு யூத் காங்கிரஸ்ல இருந்து எதிர்ப்பு வந்ததா இல்லையா, அதை நீங்க சொல்லுங்க, கிளாரிஃபை பண்ணுங்க. இல்ல நான் ஒரு விஷயம் ரொம்ப சொல்றேன். சோஷியல் மீடியால 1000 கருத்துக்கள் யார் கருத்து பதிவு பண்றாங்கறத பொறுத்து இல்ல சோஷியல் நான் இப்ப யார் கருத்து பதிவு பண்றாங்கறத பொறுத்து தான் சார் நான் பேச முடியும். அதாவது சோஷியல் மீடியால யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து போடுறாங்க, இன்னொருத்தர் ஒரு கருத்து போடுறாங்கன்னு சோஷியல் மீடியால லட்சக்கணக்கான கருத்துக்கள் பதிவாகும். அதுல ஏதோ ஒரு கருத்தை எடுத்துட்டு அந்த கருத்துக்கு பதில் சொல்லணும்னா அது கண்டிப்பா முடியாது. கட்சி நிலைப்பாடுனா கட்சி கருத்துனாவும் அதுக்கு தான் நான் ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு தனிநபரோட கருத்துக்கள்லாம் வந்து நம்மளால அது நீங்க எவ்வளோ அதுக்காக அப்படி பார்த்தோன்னா நீங்கள் லட்சக்கணக்கான கேள்விகளை எழுப்பிட்டே இருக்கலாம், நான் அதுக்கு லட்சக்கணக்கான பதில்களை சொல்லினே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது கட்சி நிலைப்பாடு ரொம்ப கிளியராக இருக்குது. சரிங்களா? கட்சி நிலைப்பாடு ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஏன் சிஎம் அவர்கள் கூட தான் போட்டிருக்காங்க, சிஎம் அவர்கள் கூட தான் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல. இல்லை கான்செப்ட் ஒன்று தானே சார். அதாவது வந்து இன்னைக்கு நீங்கள் அதை எப்படி அரசியல் ஆதாயத்துக்கு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸை யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் கோர் சப்ஸ்டன்ஸ். என்னன்னா நீங்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்துக்கும் பொலிட்டிக்கல் மைலேஜுக்கும் உங்கள் பொலிட்டிக்கல் ப்ளாய்க்கும் நீங்கள் எப்படி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது யாரையாவது பிடிச்சி எப்படின்னா தமிழ்நாட்டில் கால் ஊன்றிடலாமா, இல்லை தமிழ்நாட்டில் எப்படின்னா வந்துடலாமான்றதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. அதுதானே எசன்ஸு. கொள்கை எதிரின்னு திரு விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் திருப்பி எப்படி அவரை வச்சு ஒரு ப்ளே பண்ண முடியும்னு நம்பிக்கை. அது வந்து ரெண்டு பேருக்குமே சிக்கலாகுங்கிறத நீங்கள் அவங்க யோசிக்க மாட்டாங்க. இல்லை இது அவங்க தானே இப்போ கொள்கை எதிரி ரெண்டு பக்கம் யோசிக்க சூழலே இல்லைன்னு கேட்குறேன். அதாவது அது வந்து நம்ம அது அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்க அக்யூஸ் பண்றீங்க அவங்களைய, அவங்க வந்து ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, நீங்க அக்யூஸ் பண்றீங்க. அக்யூஸ் பண்றக்கூடியவர்கள் இந்த ஆங்கிள் யோசிக்க மாட்டாங்களான்னு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அதுதான் கேள்வி. அப்ப நீங்க அவங்க சிந்திக்கணும் அப்படின்னா நம்ம அக்யூசேஷனே தப்பாயிருமே. இல்ல நீங்க சொல்ல பிஜேபி வந்து ஒரு பெருசா எத்திக்ஸோ இல்லை எதுவும் பார்க்குற கட்சியே கிடையாது. சரிங்களா? நம்ம பார்த்தோம்னா பிஜேபி வந்து வெறும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் அவங்க அதிகாரத்துக்காகவும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போகிற பார்ட்டி. சரிங்களா? அவங்க 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 பல பேர் ஏன் அதிமுகவை விமர்சிக்காததா பிஜேபி இன்னைக்கு அதே பிஜேபி போய் அதிமுக கூட கூட்டணி வைக்கல. ஏன் அமித்ஷா அவர்கள் நிதிஷ்குமார் எப்படி பேசியிருக்காரு, அதே நிதிஷ்குமார் கிட்ட போயிட்டு அவங்க திரும்பி கூட்டணி வைக்கல. அதனால் பிஜேபி வந்து இந்த மாரல்ஸு எத்திக்ஸு இந்த லைன்ஸ்லாம் பார்க்குற கட்சியில் அவங்க எப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து மெயினாக வச்சு இயங்குகிற கட்சி. அதனால அவங்க எப்படின்னா யாரையாவது பிடிச்சி எப்படின்னா வந்து அவங்களோட அரசியல் லாபத்துக்காகவும் எப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில் எப்படின்னா வரணுன்றதுக்காகவும் ஏதாவது ஒரு வகையில் அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. விஜயகிருஷ்ணன், இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டும், அவர்கள் வந்து இந்த ஆங்கிளில் இது வந்து அரசியல் இல்லை, ஆனால் இன்னொரு ஆங்கிளில் அரசியல் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, அவர் சொன்னார் இந்த டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈவெண்ட் நடக்கிற டைம் லைன்லாம் கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவங்க டிசம்பர் 19 சப்மிட் பண்ணுறாங்க, அப்புறம் 22 ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, திரும்பி 24 ஒன்று பண்ணுறாங்க, திரும்பி அப்புறம் இமீடியட்டாக நீங்கள் போகிறீங்க கோர்ட்டு போகிறீங்க, நீங்கள் உங்கள் சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க. ரொம்ப கிளியராக வந்து பிஜேபி வந்து இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் கேப்சர் பண்ணி எப்படின்னா அவங்கள உள்ளே கூப்பிட்டு வரணுன்றதுலாம் பட்டவர்த்தனமாக ரொம்ப கிளியராக தெரியுது. சர்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு சிபிஎஃப்சி பண்ணுறாங்க. இதில் வந்து ஏற்கனவே விஜய்க்கு போல் ப்ரீசிடென்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன். இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுத்தா சொல்ல முடியுமா? சரி 2017 யார் கேஸ் போட்டா என்ன நடந்தது? இருங்க சார், நீங்களே பேசணும்னா அப்புறம் நான் சார் இல்ல நீங்க உங்க டைம்ல நீங்க பேசணும், உங்க டைம்ல நீங்க பேசணும், அப்புறம் நீங்களே பேசிட்டு இருப்பீங்க, அப்புறம் எதுக்கு மத்தவங்கள கூப்பிடுறீங்க? இல்ல ஒரு சபை நாகரிகம் தெரிஞ்சா பேசணும், சும்மா வார்த்தைக்கு உள்ள வந்துனே இருக்கீங்க. அப்புறம் கேட்ட கேள்விக்கு அவர் கேட்கும்போது பதில் சொல்லுங்க. நீங்க வார்த்தைக்கு உள்ள வந்து பேசினே இருப்போம், அப்புறம் என்ன சபை நாகரிகம் இருக்கு உங்களுக்கு? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அரசியல் கட்சி இருந்ததா? சரிங்களா? நீங்கள் 2012 அந்த டைமில் வந்த பட பிரச்சனை வர, 2017 வந்த பிரச்சனை வர. சரிங்களா? இன்னைக்கு வந்து அவங்க பாலிடிக்ஸில் வந்திருக்காங்க. இந்த சிபிஐ நீங்கள் கரூர் இஷ்யூவில் சிபிஐ எடுத்துகிட்டு வந்ததாக இருக்கட்டும் சரி, இன்றைக்காக இருக்கட்டும் சரி, பிஜேபியை சேர்ந்த பல தலைவர்கள் வெளிப்படையாகவே தொடர்ந்து அவங்க நடிகர் விஜய் அவர்களை தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டணிக்கு வரணும் அப்படின்லாம் வெளிப்படையாகவே
பொதுவெளியிலேயே கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா. இன்னொன்று பிஜேபியோட கண்டினியூஸ் மாடஸ் ஆப்ரண்டி மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது, மற்ற மாநிலங்களில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே தெரியுது. அதனால் இவங்க எல்லா சந்தர்ப்பங்களையும் எப்படின்னா வச்சு அரசியல் பண்ணுறதுக்கும் இவங்க அரசியல் இந்த கூட்டணிக்குள்ளே அவங்கள கூட்டு வரத்துக்கும் இதுக்காக தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எப்பவுமே ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இந்த கான்ஸ்டியூஷனுக்காக அது சொன்ன வேல்யூஸ்க்காக என்றைக்குமே தன் வாழ்நாள் ஃபுல்லாக நின்று இருக்காரு. அந்த மாதிரி ஒரு இதுவாக தான் இந்த இதுவும் சரி.